இடத்துல வந்து இவன் நின்றுட்டான், முடியலன்னு இப்படி இப்படி குமிஞ்சு நின்றுட்டான். எனக்கு ஒரு மாதிரி வலிக்குது. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வீணாம vlogs. காய்ஸ், இப்போ வந்து என்னென்னா நம்ம ஹாஸ்பிட்டல் தான் கிளம்பிட்டோம். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட்டு செக்கப்பு. மேடம் ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே காய்ஸ், ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயர்டு கிடையாது, அவளுக்கு வந்து சோகமாக இருக்குது. இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு மாதிரி. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட்டு செக்கப் வேறையா, அதனால் ஃபுல் ஹீமோகுளோபின் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. பிளட்டில் வந்து சுகர் இருக்கா எல்லாமே நீங்கள் செக் பண்ணணும், பிளட் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். என்னென்னா குளுக்கோஸ் குடிக்கணும். இன்றைக்கி நான் போனதுலவே சொன்னேன், குளுக்கோஸ் குடிச்சு தான் எடுக்க வைப்பாங்க, நீ கான்ஃபிடண்ட்டாக இருந்து போனேன். இல்லை டாக்டர் சொல்லலைன்ட்டு இவ என்கிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்தா. இன்றைக்கி நான் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது கிளியராக போட்டாங்க. ஃபாஸ்டிங்கில் ஒரு டெஸ்ட்டு, குளுக்கோஸ் குடிச்சு ஒரு டெஸ்ட்டுன்னு போட்டாங்க. மேடமுக்கு ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் தொங்கி போச்சு, டாமி தொங்கி போச்சு. இன்றைக்கி நம்ம போய் பார்ப்போம் இன்றைக்கி என்ன நிலமையாக போகுது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறமா பேசுவோம். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. 6 மணிக்கு நான் ஹாஸ்பிட்டல் போனால் தான் 10 மணிக்குள்ளே ரிப்போர்ட் முடியும். மணி இங்கே 8:30 ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. சரி வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம். காய்ஸ், இப்போ தான் என் பொண்டாடி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, சிரிப்பு வந்திருக்கு. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா குளுக்கோஸ் குடிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. குளுக்கோஸ் குடிக்காம தான் அந்த டெஸ்ட் எடுக்க போகிறாங்களாமா. அதனால வந்துட்டு டாக்டர் சொன்னாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சொன்னாங்க சரி கொடுங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். இப்போயே அதான் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொன்னேன் இவங்ககிட்ட, நான் அண்டில் போகும்போது சொன்னேன். டாக்டர் தெளிவாக தான் சொன்னாங்க. குளுக்கோஸா நான் கேட்டேன், குளுக்கோஸ் இல்லைன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறேன். இல்லாமல் குளுக்கோஸ் தான் சொன்னாங்கன்னு நான் சொன்னேன். விடுங்க, கூப்பிட்டாங்க. ஒரு டெஸ்ட்டு கொடுத்துட்டு வரட்டும், பார்ப்போம். பிளட் டெஸ்ட்டு மேடம் பிளட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. குளுக்கோஸ் பிடிக்க வேண்டியதுலன்னு சொல்லியாச்சுல, கொடுத்துட்டு இருந்தாங்க ஹாப்பியாக. இப்போ என்னென்னா மறுபடியும் சாப்பிட்டு 2 hours கழித்து மறுபடியும் பிளட்டு கொடுக்கணும். இங்கே சாப்பிட மாட்டாங்க, நானுமே இங்கே சாப்பிட வைக்க மாட்டேன். அதனால் வீட்டுக்கு போய் தான் ஒரு 3 பாட்டில் பிளட் எடுத்துட்டாங்க. ஆல்ரெடி பிளட்டு கம்மியாக இருக்குதுன்னு தான் அன்றைக்கி ஒரு நாள் அயன் இன்ஜெக்ஷன் போட்டது. திரும்பியும் பிளட் எடுத்தாச்சு. இன்றைக்கி தான் பிளட் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும். அதான் ஃபைனல். பிளட் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் இன்ஜெக்ஷன் போடணுமா வேணாமாங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். உன்னோட கான்ஃபிடென்ட் எப்படி இருக்குது? இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறியா? சரி ஓகே கைஸ், நம்ம சீக்கிரம் போய் சாப்பிட்டா தான் அடுத்த 2 hours வர முடியும். அதுக்கப்புறம் நிறையா ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அப்புறம் வரும். சாப்பிட்டு முடிச்சாச்சு. மேடமுக்கு வந்து நொங்கு வேணும்னு சொன்னாங்க, அதனால வந்து இங்கே வந்துட்டோம். ஒன்று மட்டும் தர மாட்டாங்களே, நீ சாப்பிடுங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு சிபிஐ கூட இதில் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. சிபிசிஐடி நொங்கு எப்படி சாப்பிடணும்னு பார்த்து கற்றுக்கோங்க எல்லாரும். வாட்டர் போட்டு தண்ணி குடிச்சுக்கணும். இது சாப்பிட்டங்காட்டி எனக்கு தெரியல. இது அப்படியே கடிச்சு சாப்பிட்ருங்க. தோல் இருக்கு, நல்லதான். அது நிறைய பேர் ஒத்துக்காது, பிடுங்கி விட்டுரும். பார்த்து சாப்பிடுங்க. ஓகே கைஸ், சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். சரியான டயர்டு, முடியல என்னால். எனக்கு பர்சனலாக டயர்ட் ஆகிடுச்சு. செகண்ட் பிளட் கொடுக்க வந்திருக்கோம். 2 hours கழித்து சாப்பிட்டதுக்கப்புறம் 2 hours கழிச்சு வர சொல்லியிருக்காங்க. அதான் செகண்ட் பிளட் வந்து கொடுக்கலான்னு வந்திருக்கோம். அம்மா வந்து பிளட் கொடுக்க போயிட்டா. நான் வந்து இங்கே விசிட்டிங் ஹாலில் உட்காந்துருக்கேன். இப்போ முடியல, அவளுக்கு டயர்டாக இருக்குது. எனக்கே எப்படி டயர்டாக இருக்குன்னா அப்போ அவளுக்கு எப்படி டயர்டாக இருக்கும். பிளட்டு கொடுத்துட்டு வரட்டும். செகண்ட் பிளட்டு கொடுத்துட்டு வந்தா பாவம். கையில் போட்டுவிட்டாங்க. கையா அது ப்ரெஷர் பண்ணக்கூடாது. இல்லை, இங்கே வலிக்கவே இல்லையே. நான் அப்பயே நினச்சேன், போன டைம் சுகர் டெஸ்ட் எடுக்கும்போது இந்த கை வலிச்சது, என்னடா பண்ண வண்டியில் போய் யோசிச்சுட்டு வந்தேன். என்ன பண்ணுறது, இந்த கை வலிக்குது. போன டைம் மிச்சம் வலிச்சதில்லை, அதனால் இந்த கையிலே கொடுத்துலாமா என்ன ஒன்று
யோசிச்சுட்டு இருந்தேன். ஏதோ ஞாபகம் இந்த கையை கொடுத்துட்டேன் திருப்பி. ரொம்ப வலிக்குதா? அதை ப்ரெஷர் பண்ணவும் கூடாது. ப்ரெஷர் பண்ணால் எச்சா ப்ளீடிங் ஆகும். இப்படி வச்சுக்க சொன்னாங்க. அப்படியே வச்சுக்கோ. அதான் 2 hours ஆகும். இன்னும் 2 hours ரிப்போர்ட் வருதுக்கா? வெயிட் பண்ணலாமா? ரிப்போர்ட் வந்து ஓபியில் வாங்கி சொன்னாங்க. ரிப்போர்ட் இப்போ ஓபியில் வாங்கிக்கணுமா? வந்து மேக்ஸிமம் 1 hour நான் ட்ரை பண்ணுறேன். நம்ம சப்ஸ்கிரைபரில் 1 hour ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாங்க. அப்புறம் ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா ஓபியில் கூப்பிடுவாங்க, வாங்கிக்கோங்க. இப்போ ஓபி போகணுமா? இப்போ நம்ம ஓபி போய் நம்ம வந்து இது பார்க்கணும். பிபி ஹார்ட் பீட் செக் பண்ணால் அதிலே பாதி நேரம் போயிடும். அப்புறம் அங்கேயும் சுற்றிட்டு இருக்க வேண்டியதா, திருப்பி வீட்டுக்குள்ளே போக முடியாது. கைஸ், வீடியோ பாதிக்கு மேலே ஹாஸ்பிட்டல் எடுக்க முடியல. அதனால் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு ரிப்போர்ட்டில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத வந்து இப்போ இந்த வீடியோலாம் சொல்லப்போம். சொல்லு. நீ சொல்லு. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நான் ஹீமோக்ளோபின் பற்றி சொல்லிடுறேன். ஹீமோக்ளோபின்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட ரத்தம் நம்ம உடம்புல எவ்வளோ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு சுகர் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ போட்டிருந்தோம்ல, சுகர் இருக்குது அம்முக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நாங்கள் போய் டெஸ்ட் எடுத்து அளந்துட்டு இருந்தோம். அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா, மறுபடியும் நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம், சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லை நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. ப்ரெஷர் எல்லாமே செக் பண்ணுவாங்க. முக்கியமாக இந்த செக்கப் நாங்கள் எதுக்கு போனால், லாஸ்ட் செக்கப் வந்து துடிப்பு செக்கப்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து எப்படி இருக்குது, நார்மலாக இருக்கா, கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் எப்படி இருக்குது, எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. அப்படி தான் செக் பண்ணாங்க. ஃபஸ்ட் நாங்கள் போனோடனே வந்து ஃபாஸ்டிங்கில் சாப்பிடாமல் போயிட்டு ப்ளட்டு கொடுத்துட்டு வந்தாச்சு. அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. ப்ளட்டு கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் அதுக்கெலாம் ரிப்போர்ட் வாங்குறதுக்கு வந்து மறுபடியும் 2 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ப்ளட் கொடுக்குறோம். அதுவும் கொடுத்து ரிப்போர்ட் வாங்கிட்டோம். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா, யூஸ்ஃபுல்லான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 பாயிண்ட் ப்ளட் ஏறி இருக்குது. ஃபஸ்ட்டு போன செக்கப் நாங்கள் போகும்போது இந்த சுகர் டெஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த செக்கப் நாங்கள் போகும்போது எவ்வளோ இருந்துச்சுன்னா, எவ்வளோ இருந்துச்சு? 9 இருந்துச்சு. இப்போ வந்து 11 பாயிண்ட் சம்திங் என்னமோ வந்துருக்கு. 2 பாயிண்ட் ஏறி இருக்குது. அவங்க வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மல் தான். இன்னும் ஒரு 0.2 0.3 ஏற்றினாலே மேக்ஸிமம் 12 இருந்தால் போதும். அதுக்கு வந்து நார்மல் டெலிவரிக்கு வந்து நம்ம இது பண்ணிடலாம். ஏன்னா அதில் வந்து ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் எவ்வளோ போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீமோக்ளோபின் வந்து 12 to 16 இருந்தால் போதும்னு போட்டிருந்தாங்க. அந்த 12 to 16 நம்ம அட்லீஸ்ட் ஒரு 14 நம்ம கொண்டு போயிடணும், முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போயிடலாம். அதே மாதிரி நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதை சாப்பிட்டங்காடி தான் எனக்கு பிளட் ஆயிடுச்சு, அப்புறம் டேப்லெட் சாப்பிட்டங்காடி தான் பிளட் ஆயிடுச்சு. என்னோட வீடியோவில் சொல்லியிருப்பேன், அது வந்து நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். முக்கியமானது டேப்லெட் தான். எப்போவுமே டேப்லெட் தான் மஸ்ட்டு. ஃபஸ்ட்டு பண்ண தப்பாக தான். டேப்லெட் வந்து எனக்கு ஸ்மெல்லே அடிக்கல. அது அப்படி தான் இருக்கும். அயன் டேப்லெட் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த டேப்லெட்டு நல்லாயிருக்கும். அந்த டேப்லெட் ஸ்மெல் அடிக்காமல் நானே ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். ஏன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஸ்மெல் பண்ண கொடுப்பா. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதையுமே ஸ்மெல் பண்ண சொல்லுவாள். நான் ஸ்மெல் பண்ணி ஸ்மெல் அடிக்கல, இருந்தால் சாப்பிடுன்னு கொடுத்தேன், சாப்பிட்டா. இப்போ இடையில என்ன ஒரு இதாகி போயிடுச்சுன்னா, மேடமுக்கு வந்து காஃப் வர ஆரம்பிச்சிருச்சு, வரட்டெரும்பல். ஃபஸ்ட்டு போன மாதம்லாம் வரட்டெரும்பலுக்கு வந்து டானிக் எழுதி கொடுத்து மாத்திரை சாப்பிட்டு அது சரியாகி என்ன ஆயிடுச்சுன்னா, சும்மா இருக்காமல் இது போய் என்ன பண்ணுச்சு, ஒரு தடவை ஐஸ்கிரீம் கேட்டு நான் என்னமோ ஃப்ரிட்ஜ் வாட்டர் வேணும்னு கேட்டான்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி கேட்டே இருந்தான்னு சொல்லிட்டு நானும் பாவமாக இருக்குன்னு வாங்கி கொடுத்தேன். அதுக்கடுத்து 2 நாள் கழிச்சு நினைச்சு கோல்டு வர ஆரம்பிச்சிருச்சு, சளி இருமல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதுக்கும் போயிட்டு டானிக்கு மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு 5 நாள் கண்டினியூஸாக சாப்பிட்ணுன்னு இருக்காங்க. அதையும் பண்ணிகிட்டு இருக்கா பாவம். இப்போ தான் ஏதோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பேசினானா இருமல் வந்துடும், அதனால தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இவளை பேச வச்சு பாருன்னு எனக்கு ஆசை தான். பாருங்க, நான் பேசினதுக்கே இருமல் வருதுன்னா இவள் பேசினா எவ்வளோ இருமல் வரும். அதுதான் பேச விடல. மற்றபடி எல்லாமே நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. துடிப்பு டெஸ்ட்லேயுமே வந்து ஹார்ட் பீட்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்ட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, ஒரு குண்டை தூக்கி போட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அது வந்து நல்ல விஷயம் தான். என்னென்னா, செக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறா, கால் பண்ணுறா. ஃபஸ்ட்டு படுத்துட்டு இருந்தேன், துடிப்பு டெஸ்ட்டுக்காக. வயிற்றுல ஏதோ இருக்குமோ போடுங்கன்னா மூச்சு விட முடியல. என்னால் நேராக படுத்தனா எனக்கு பின்னாடி பேக் பெயின் வரும். ஏன்னா மோஸ்ட்லி நேராக படுத்தோம்னா முதுகு வந்து இப்படி எனக்கு வளைஞ்சிருக்கும்ல, எலும்பு ஒட்டாது கீழே பெட்டோட. இப்போ முதுகோடி வருமா, நேரம் ரொம்ப நேரம் ஒரு கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் நேராக படுக்க வச்சுட்டாங்க. அப்படி திரும்பல இப்படி திரும்பல, ஒன்றுமே பண்ண முடியல, மூச்சு விட முடியல. நேரம் உள்ளே போகும்போதே சொல்லிட்டாங்க 20 மினிட்ஸ் இருக்கும் துடிப்பு டெஸ்ட் வந்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்னன்னா, இப்போ உள்ளே போனவள் எங்கடா எப்போவுமே பிபி செக் பண்ணுறதுல போய் பார்ப்பாங்க. அங்கே முன்னாடி தான் உட்காந்துருப்பா. நான் இங்கே உட்காந்து இப்படியே தான் பார்த்துட்டே தான் உட்காந்துருப்பேன். அந்த இடத்துல மொபைல் பார்ப்பேன், அங்கே பார்ப்பேன், இப்படியே பார்த்துட்டு இருப்பேன். சுற்றி இருக்கவங்களே என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்னன்னா அந்த பையன் உள்ளேயே பார்த்துட்டு இருக்கான், அந்த பிள்ளைக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கானோ அப்படின்னு பார்ப்பாங்க.
எனக்கு அது வேற ஒரு இது, இவளை காணும் திடீர்னு. நான் என்ன பண்ணிருக்கேன், பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 10-15 நிமிஷத்துக்கிட்ட பார்க்குறேன், உள்ளே இருக்காங்க, ஸ்லிப்பர்லாம் விட்டுட்டு உள்ளே படுக்க வச்சிருக்காங்க போல, எனக்கு தெரியல. செக் பண்ணிருக்கும் போது திடீர்னு எனக்கு ஃபோன் வருது, இவ ஃபோன்லேருந்து ஃபோன் வருது. ஆனால் இவ கூப்பிட்றா இதுக்குள்ளே இருந்து அப்படின்னு சொல்லி எனக்கு பக்குன்னு அடிச்சுட்டே இருக்கு. ஏன்னா டேட் ரொம்ப பக்கம் வந்துருச்சு, இன்னும் ஒரு 15 to 20 டேஸ்க்குள்ளே தான் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப படப்படன்னு அடிச்சுட்டு சொல்லுப்பா அப்படிங்கிறேன். இவர் வந்துட்டு என்னமோன்னு சொன்னாலே செக் பண்ணிட்டு இருந்தாங்க. செக் பண்ணிட்டு இருக்கும்போது 20 மினிட்ஸ் மேலே எனக்கு மட்டும் இப்படிதான் நடக்குமா இல்லை எல்லாருக்கும் இப்படிதான் நடக்குமான்னு தெரியல. கரண்ட் வேற ஒரு 10 வழி கரண்ட் போயிருச்சு, ஜென்ரேட்டர் ஆன் பண்ணல, அது போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. போயிட்டு வந்துச்சுன்னா துடிப்பு டெஸ்ட் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்கணும். கண்டினியூவா வரும்போது சிக்கலா காட்டிடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது வேற மாதிரி காட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்தாங்க. அப்புறம் கண்டினியூவா எடுத்ததுக்கப்புறம் டாக்டர் உள்ள போய் பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. இவங்க உள்ள வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்குது, பெயின் வருதா அடிக்கடி, இப்போ எப்படி சொல்கிறது, வாக்கிங் போகும்போது பெயின் வரும், இல்லை உட்காந்து திடீர்னு எந்திரிக்கும்போது பெயின் வரும், படுத்துட்டு திரும்பி படுக்கும்போது பெயின் வரும், அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு நார்மலாக வரும். ஏன்னா அது வயிறு வந்து நம்மளுக்கு பெருசாகிரும்ல, பேபி உள்ள இருக்கும்போது பெருசாகிரும். நம்ம இப்படி திரும்பும் போதோ இல்லை எந்திரிக்கும் போது என்னென்னா பேபி வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும். அப்படிங்கும்போது இவளுக்கு பெயின் இருக்கும். நடக்கும்போது மட்டும் ஒரு நாள் வந்து சுத்தமாக நடக்க முடியல ஒரு நாள். இங்கிருந்து கிட்டத்தட்ட நாங்கள் எப்போவுமே 1 கிலோமீட்டர்ஸ் நடப்போம். 1 கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டர்ன் 1 கிலோமீட்டர் வருவோம். அந்த 1 கிலோமீட்டர் ரீச் பண்ணுற இடத்துல வந்து இவன் நின்றுட்டா, முடியலன்னு இப்படி குமிஞ்சு நின்றுட்டா. எனக்கு ஒரு மாதிரி இதாகிடுச்சு. ஒருவேளை இவளுக்கு ப்ரெக்னன்சி வலி வந்துருச்சோ அப்படின்னு ஒரு பயம் எனக்கு. எதாவது அரேஞ்ச் பண்ணலாமா அது இதுன்னு பிளான் பண்ணால் வந்துட்டு இல்லைடா நார்மலாக தான் இருக்குது, நடந்து வந்ததுனால அடிவயிறு வலிக்கிற மாதிரி இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அதை மட்டும்தான் அங்கே டாக்டர்கிட்ட வந்து சொன்னான், மேம் கிட்ட. ஆனால் எனக்கு வந்து உண்மையாலுமே வலியெல்லாம் எதுவுமே கிடையாது. நாள் கிட்ட வர ஸோ அதாவது நம்ம நடக்கும்போது நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்க பேபியோட வெயிட்டும் நம்ம பாடியோட வெயிட்டும் நம்ம காலுக்கு தான் போகும். அப்போ எனக்கு அந்த வலி வந்து எனக்கு சூட்டு வலியெல்லாம் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு அப்போ வந்து சூட்டு வலி கிடையாது. எனக்கு வந்து நார்மலாக அந்த தொடெல்லாம் நல்லா இழுத்து பிடிச்சிரும், நல்லா அரிக்கும் பயங்கரமாக நடக்கும்போது. எனக்கு தொடெல்லாம் பயங்கரமாக அரிக்கும், முதுகெல்லாம் அரிக்கும். ஏன்னா நடந்து தோல்லாம் விரியும் சொல்லியிருக்காங்க, அதனால அது அரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த வலியை தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி நடக்கும்போது எப்படி. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ வலி வர மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த துடிப்பு செக்கப்பில் வந்து அந்த ஒவ்வொரு இடத்துல அந்த ஹார்ட் பீட் வந்து துடிக்கும் போது இது எல்லாமே காமிக்கும். அவங்க சொல்லியிருக்காங்க காமிக்குன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எப்போ வேணால் வலி வர மாதிரி இருக்குது, உடனே கூட வலி வரலாம், இல்லை ஒரு 2-3 டேஸில் வரலாம், 1 வீக்கில் வரலாம், எப்படி வேணால் வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா நாள் நெருங்கிடுச்சு ரொம்ப அப்படின்னு கணக்கு வச்சோம். எனக்கு நேற்று நைட்டே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு வயிறு. சொல்லிக்கிட்டே இருந்தேன் வயிறு ஒரு மாதிரி வலிக்குது. அவங்க சொன்னதுனால என்னன்னு தெரியல. மென்ஷன் டைமில் எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி எனக்கு வலிச்சுதா. ஸோ ஒருவேளை சொன்னதுக்கப்புறம் யோசிச்சு நம்மளுக்கு இப்படி ஆகுதா இல்லை உண்மையுமே வலிக்குதா எனக்கே ஒன்றுமே புரியல. அப்புறம் வந்து வயிறு டைட்டாக ஆகுதா அப்படின்னு கேட்டாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு. வீட்டுக்கு வந்து பார்த்தா டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஒருவேளை எனக்கே தோணுதா, எனக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டாங்க, நார்மலாக தான் இருந்தாங்க. அவங்க அதை பற்றி நினச்சிட்டே இருந்தாங்க. வலி வந்துடும் சொன்னாங்களே, ஒருவேளை வலி வந்துருமோன்னு அது ஒரு பயம். அங்கேருந்து நடந்து வரும்போது வண்டியில் வரும்போது என்னோட அப்படி சொன்னாங்க, எப்போ வேணால் வலி வந்துடும் சொன்னாங்க, எப்போ வேணால் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மேம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, செக் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அப்போ கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு வேளை பெயின் வரக்கு லேட் ஆச்சு, டிலே ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து செக்கப் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும் அப்படின்னாங்க. அப்படிங்கும்போது என்னென்னா, அப்போ பெயின் வந்துச்சு அப்படின்னா அந்த பெயினுக்கு என்னென்ன அறிகுறி இருக்குன்னுலாம் சொன்னாங்க. அப்படி இருந்தால் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நான் சொல்ல முடியாது. அந்த அது வந்து அவங்க வந்து எப்படி சொன்னாங்கன்னா, ஓவரா அவங்களே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பெயின் எப்படி இருக்கும், பயப்படக்கூடாது. பெயின் எப்படி இருக்கும்னா பீரியட் பெயினை விட டபுள் மடங்கா இருக்கும். வலி வந்து உங்களால தாங்க முடியாது. அந்த வலி கண்டினியூவா வரும்போது நீங்க ஹாஸ்பிட்டல் வந்தா போதும். விட்டு வலிக்கும் போது வந்து அந்த அளவுக்கு வரணும். இல்லைன்னா 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா விட்டு வலிக்கும். அது வந்து நார்மலா எல்லா கேர்ள்ஸ்க்குமே விட்டு வலிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பெயின் நல்லா கண்டினியூவா வரும்போது டக்குன்னு ஹாஸ்பிட்டல் வந்துடுங்க, ஒரு நிமிஷம் கூட டிலே பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒரு ரிஸ்க் தான். எந்த நேரத்துல வேணா ஷார்ப்பா இருக்கணும் அவங்க அதான் அப்படிங்கறது அவங்க சொல்றாங்க. உங்களுக்கு காலையில வரலாம், நைட்டு தூங்கும்போது திடீர்னு தூங்கும்போது வரலாம், ஒருவேளை நீங்க நடந்துட்டு இருக்கும்போது கூட பெயின் வரலாம், எப்ப வேணா வரலாம், நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எந்த நேரமா இருந்தாலும் நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். குயிக்கா எல்லாமே பண்ற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் அவங்க இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. முன்னாடியே இவ்வளோ ப்ரிப்பேர் ஆகிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம தான் இதுக்கப்புறம் பார்த்து இருந்துக்கணும், அவ்வளோதான். இந்த துடிப்பு டெஸ்ட்டில் வந்து வலி வர மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எதனா இருந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இதுதான் லாஸ்ட் டெஸ்ட்டுன்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோலேயே. இதுதான் லாஸ்ட் டெஸ்ட்டு. இதில் தான் எங்களுக்கு எல்லா விஷயமே தெரிய வந்துச்சு. இவ்வளோ இருக்கு அப்படின்னு. மண்டே போகணும், மண்டே வீக்லி டெஸ்ட் போகணும். வீக்லி டெஸ்ட் போய் வீக்லி டெஸ்ட்டில் தான் எனக்கு கச்சேரியே இருக்குது.
பிபி இதெல்லாம் செக் பண்ணிட்டு அதெல்லாம். ஏன்னா எனக்கு பயம். நேற்றுலாம் நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல, எனக்கு வந்து கை நடுங்குதா இல்லை நானே ஆட்டுறேன்னா எனக்கே டவுட் ஆயிடுச்சு. கையெல்லாம் ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ண முடியல, டைப் பண்ண முடியல, உன்னால பயமாயிடுச்சு. ஏன்னா நேற்று அவங்க சொன்ன விஷயம் இப்படி வரலாம், எப்போ வேணா வரலாம், அந்த மாதிரிலாம் சொன்ன விஷயம் எனக்கு அதுவும் கூட பயம் இல்லை. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஹாஸ்பிட்டல் அதாவது இந்த லேபர் வார்டுக்குள்ளே போகும்போது தெரிஞ்ச மூஞ்சி யாராவது இருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும். யாருமே இருக்க மாட்டாங்களா, அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம், நான் கூட இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் கடைசி வரைக்கும். அதான் நேற்று உள்ளே உட்காந்து மெசேஜ் வேறு பண்ணுறாங்க, லாஸ்ட் வரைக்கும் என் கூட இருப்பில்ல, கண்டிப்பாக என் கூடவே இரு, நீ கூட இருந்தாலே போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணி எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சோ, இன்றைக்கே பெயின் வந்துருச்சோ, உள்ளே படுத்துட்டு வலிக்குதுங்கிறனால சொன்னால் நம்ம எதாவது பயப்படுவோமோன்னு சொல்லி சொல்லாமல் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்கிறாளோலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு திக்குன்றுச்சு. அவ்வளோதான், இதுதான் லாஸ்ட்டு செக்கப். இதுக்கப்புறம் வீக்லி செக்கப் இருக்குது, அதெல்லாம் அப்டேட் பண்ண முடியாது. மோஸ்ட்லி எடுத்து அப்டேட் பண்ண முடியாது. ஏன்னா வீக்லி செக்கப்னா இப்போ இந்த வாரம் சொன்னாதான் அடுத்த வாரம் சொல்லுவாங்க. ஏன்னா கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு ஒரு வேளை அவங்க நெக்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், இந்த டைமில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக நெக்ஸ்ட் வீக் வர சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், மண்டே வர சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு என்னங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிய போகுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு வரும். நல்லபடியாக நார்மல் டெலிவரி ஆகணும்னு தயவு செஞ்சு வேண்டிக்கோங்க. நிறைய பேர் ப்ரே பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க, எல்லாருக்குமே தேங்க்ஸ். உங்களோட ப்ரேயர்ஸ் வந்து வீண் போகாதுன்னு நான் நம்புகிறேன். பாய். டாடா.